முருகா, வேலவா, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற ஞான முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, பட்டினத்தார் திருவடிகளே, கர்மகாமி, உன்னை எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேரை வகுத்து தாரை சூழ்ந்து தொண்டு செய்வேன் ஒரு சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு நீ கூப்பிடணுப்பா. திருச்சி மாநகர் கணவன் மனைவி குழந்தை பொம்பளை பிள்ளைக்கு பிள்ளை வேணும்னு கேட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டுவாங்க, வந்து உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த வீட்டு எல்லையில என் தங்கை மாரியம்மனுடைய கருணையும் அருளும் இருக்கு. உண்மையா இல்லையா? அதிலிருந்து வடவாறு சென்று பார்த்தால் கீழ்த்திசையை நோக்கி நான் அருவாளை பிடிச்சுக்கிட்டு கர்மசாமி இருப்பேன். அந்த எல்லைக்குள்ள உன் வீட்டுக்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது 13 ஆண்டுகள் உன்னுடைய குடும்பத்தில் பிள்ளைகளால் மன வருத்தமும் வேதனையும் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையாப்பா? இதனால நீங்க 2 பேருமே ஒருத்தர் சொல் ஒருத்தர் வாக்குவாதமும் பிரச்சனையுமாகி இந்த வயதுக்கு மேலேயும் உங்களுக்குள்ள வாக்குவாத சண்டைகளும் அப்பப்போ நடந்துகிட்டு இருக்கு. வாஸ்தவமா? காலம் சொல்லலாம். நீலக்கலர் ஓரத்திலே அப்படியா? இதை வச்சு சொல்லிடலாமா? அப்படியா? உன்னுடைய பெண்மகனுடைய அம்சத்தை பார்த்தேன். சனி பகவானுடைய ஆட்சியின் அம்சத்திலே பிறந்த மகள். எல்லா ஜாதகர்களும் சொல்லியிருப்பாங்களே. அதனால அவருடைய கர்ப்பதோஷம் இருக்கு. புத்திர பாக்கியம் தோன்றி மறையக்கூடிய நிலைதான் அவளுக்கு இருக்குமே தவிர தோன்றி நிலைத்த நிலைமை இருக்காது. வாஸ்தவமா? 1.5 மாசம் 2 மாசம் நிக்கும், கழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி சோதனைகள்லாம் நடந்திருக்கு. ஆனா புத்திர பாக்கியம் உண்டுமா அப்படின்னு நான் கேட்டேன். சத்தியமா உண்டு. அப்படின்னா அது என்ன பிள்ளையா பிறக்கும்னு கேட்டேன். ஆம்பளை பிள்ளையா பிறக்கும். அப்படி ஆம்பளை பிள்ளையா பிறந்தா என்ன பேர் வைப்பாங்க? முருகப்பெருமான் பேர் வைப்பாங்க. நாங்க ஏன்னா மருமக முருகனை நம்ம பிடிச்சு கும்பிடுறாங்களா? அப்படியா? முருகன் பேர் வைப்பாங்க. சந்தோஷம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வீரமயில் வாகனனுக்கு, என் சிந்தைவாழும் குமரனுக்கு, செந்தூர் செல்வனுக்கு அப்படியே உத்தரவாயிடுது. காலம் சொல்லலாம். மகளே, ஆம்பளை பையன் பிறப்பான், பக்கத்துல வா. அந்த சோதனை இன்றோடு நீங்கியது. இப்போ பையனுடைய வாழ்க்கையை பத்தி பேசணும்னா அவனுடைய அம்சத்தை நான் பார்த்தேன். அவனுக்கு இடுப்புக்கு கீழே முட்டுக்கு கீழே வலியும் தசை வலியும் முழங்கால் நரம்பு வீக்கமும் அடிக்கடி வருது. பார்த்தோமா? அதுல ஏன் இந்த நிலைமை இருக்குன்னு கேட்டேன். அது கிரகப்படி உள்ளதுதான்ப்பா, வேற ஒண்ணும் இல்லை. அதனால அவனுக்கு திருமணத்தை மாசி சிவராத்திரிக்கு பிறகு நடத்தி கொடு அப்படின்னு உத்தரவாயிடுது. அதனால இதே திருச்சி மாவட்டம் தஞ்சை மாவட்டத்துக்குள்ள 2 இடத்துக்குள்ள பெண் இருக்கு. நம்ம அற்புதமான இடத்தை கொண்டு வந்து கல்யாணத்தை சிவராத்திரிக்கு பின்பு நடத்தி வெற்றிகரமா வாழ வச்சா போதுமில்ல. தைரியமா இருங்க, நடத்திட்டார. நல்லா இருங்க செல்வங்களே. அதுல எனக்கு கொஞ்சம் திருப்தி குறைவு இருக்கு. ஆராய்ச்சி பண்ணி செய்வோம். போயிட்டு வாங்க. கர்மகாமி, திருப்பூர் கணவன் மனைவி சினிமா துறையை சார்ந்தவருக்கு முதல் உத்தரவு. சினிமா துறை என்னது மாமகளே? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தோம்பா. பொல்லாத சோதனைகளும் வேதனையும் தாழ்ந்த நிலையில சில இடங்களையும் பொருள்களையும் இழந்து துன்பத்தை தாங்கி இப்போ உதறி தள்ளிட்டு என்ன பார்க்க வந்திருக்கிய. இப்போ நான் உத்தரவிட்டு ஒரு விஷயத்துல ஜெயிக்கக்கூடிய அறிகுறிகள் உங்களுக்கு தோன்றியாச்சு. உண்மையா இல்லையா? அதனால அந்த அறிகுறிகளை வெற்றியாக்கி மீண்டும் அந்த முழு அமௌண்ட் எங்க கைக்கு கிடைச்சாச்சுன்னா நாங்க எங்களுடைய இலக்கை அடைந்து விடுவோம். அதுக்கு கர்மசாமி இடைத்தடை இல்லாம காப்பாற்றணும்னு கேட்க வந்திருக்கலாம். கால் வந்துட்டுவாங்க. அப்படியா? சரி, அப்படி சொல்லுவோம். வேற உனக்கு என்னடா வேணும்?
சரி, நான் வந்து சொன்னா நீ எதுவும் வருத்தப்படுவியாடா? வருத்தப்பட மாட்டேன். கால் நோட்டு நீ மட்டும் உண்மையை சொல்லணும்லாப்பா, சொல்ல வேண்டாமா? காசே தான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரிந்தது. சக்கரம் படத்துல சவுந்தரராஜன் பாடின பாட்டு அப்படித்தானே? படமே ஒரு சக்கரம் தான் தெரியுமா? இன்னைக்கு உங்கள்கிட்ட, நாளைக்கு என்கிட்ட. அதான உண்மை. ஒரு இடத்துல நிக்க மாட்டா. அவன் முளை பொண்டாட்டி பணத்துக்காக தான் அந்த பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்கான். புரியுதா? அன்னைக்கு சுமாரா ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி ஒரு பேச்சை நிறுத்தி அன்னைக்கு ஆமாச்சாரம் போட்டு வெளியேறி அவங்க காரியத்தை நடத்ததுக்காக வெளியேறிட்டாங்க. ஆனா இப்போ உன்னை நிம்மதி குறைவாக்கி ஒரு அசட் வாங்கணுங்கிற ஒரு லட்சியத்தை இன்னொருத்தருடைய தூண்டுதலால் உங்களை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. அவளை வாயை அடைச்சி உன் பக்கத்துல வராம காப்பாற்றி தர போகும்ல, கால் விட்டுவான். நான் தாண்டா ஜெயிப்பேன். கர்மசாமிக்கு உண்டா மகனே, இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு இடைஞ்சல்லாம காப்பாற்றி தரேன். அவங்கள ஒரே ஒரு சமாதான பேச்சுல சின்ன பஞ்சாயத்துல அவங்கள விரட்டி விட்டுருவேன். இந்த மகளே, பல கோடிகள் தந்திருக்கேன். சொல்லு. 12 வருஷமும் முடங்கி இருக்கு. பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதிக்கு மேல ஒரு கிரியோ சீசன் ஆரம்பிக்கிறோம். என் பேர்ல ஒரு படத்தை எடுங்க. நல்லா இருங்க என் சின்ன குட்டிகளே. பல கோடி சம்பாத்தியம் செய்வீங்க. ஐயா ரஜினிகாந்த் உதவுவாரு. நல்லா இருங்க. வெற்றி பெறுங்கள், வெற்றி பெறுங்கள், வெற்றி பெறுங்கள். அட்வான்ஸ் மட்டும் கொடுத்து வேலை முடிச்சுட்டாங்க. சரி, பேங்க்ல செட்டில்மெண்ட் லெட்டர் இருந்தா கொடுக்குறோம் சொல்றாங்க. பேங்க் ஒத்துக்கிட்டாங்க, அந்த லெட்டர் வராம இருக்கு. இந்த வாரம் வருதுல்ல, அசத்திடுவோம். ஏன் கவலைப்படுறீங்க? ஆனந்தமா இருங்க. அதே திருப்பூர் கணவன் மனைவி அந்த மானை பாருங்கள் அழகு. அந்த மானுக்கு தொடர்புள்ளது யாருப்பா? காலம் சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்பா. 19 ஆண்டுகள். உட்கார முடியுமா? முடியலன்னா நின்னுக்கலாம், முடியல நின்னுக்கலாம். 19 ஆண்டுகள் உன்னுடைய பணம் போட எடுக்க இப்படித்தான் இருந்துச்சே தவிர நிறைவான ஒரு சொத்தை சேர்த்த ஒரு பிரச்சனை இல்லாம வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு அமைதி நிலை இதுவரை நிலவல. இது பிறவி அம்சமா அல்லது வேற எதுவும் யோக கோளாறா இல்ல போட்டிக்காக எதுவும் தர்மாட்டமா நடந்திருக்குமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் உங்க உள்ளத்துக்குள்ள இருந்தது உண்டு. ஆனா பிறவி அம்சத்துப்படி உள்ள இந்த நிலை இந்த வருடம் தை மாதத்தோட உங்க துயரமெல்லாம் தீருது. இழந்து போன பல கோடிகளை முதல்ல நான் வாங்கி தந்துடுவேன். அதே மாதிரி நீ பெத்த பிள்ளைக்கு தொழிலையும் வாழ்க்கையும் நான் வளமாக்கி தந்துடுவேன். இன்னொன்று, வெளிநாடு சம்பந்தமான ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு என் துணை கிடைக்கும். இப்போ ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமான ஒரு பிரச்சனை உங்க உள்ளத்துல இருக்கு. அந்த டாக்குமெண்ட சட்டப்பூர்வமா நீ வித்துக்கிடலாம்ங்கிற ரைட் உன் பிரச்சனை தீர்ந்துடும். அப்படித்தானே? காலம் அடிப்போம் நம்ம கர்மசாமிக்கு. சரி, இந்தாப்பா ஒரு 7 கோடி ரூபாய் கிடைக்கும், வச்சுக்கோ. சந்தோஷமா இருடா, ஆனந்தமா இரு என் செல்ல மகன். இந்தா பேரம் பேத்தியோடு கொஞ்சம் குழாவுவ, ஆனந்தமா இரு. கர்மசாமி. ஆமா, திருவாரூர். கடன்பட்டு மனவேதனை அடைந்தது யார்? நல்ல பிள்ளைங்க. என்னடா இன்னொருத்தர காலப்பா. நோயற்ற வாழ்வும் அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல, எல்லாரும் ஈஸ்வரி அக்கா பாடின பாட்டு, அப்படித்தானே? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த இடத்துல வீரனாருங்கிற ஒரு தெய்வம் வரவீதி நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அது உனக்கு கொஞ்சம் பாத்தியப்பட்ட தெய்வம். சரிதான்? அதே போல உள்ளுக்குள்ள போய் பார்க்கும்போது ஒரு கன்னி தெய்வமும் அந்த தெய்வத்தோட சேர்ந்து உன் குடும்பத்துக்கு வருது. இப்போ 2.5 ஆண்டு காலங்களாக வீட்டுல பெண்ணடியாளுடைய உடல் ஆரோக்கியத்தில குறைவும் மனவேதனையும் நடக்கு. அதான் நோயற்ற வாழ்வுன்னு பாட ஆரம்பிச்சேன். அந்த ஆரோக்கிய குறைவுக்கும் இடையில ஒரு வீடு சம்பந்தமான குழப்பம், சண்டை சச்சரவும் வந்து பிரச்சனை ஆயிடுது. பத்துவ தப்பா இது எல்லாம் நடந்துச்சப்பா கருப்புசாமி. இதுக்கு என்ன காரணம்? யாராவது மந்திரம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு உன் வீட்டுக்கு அடிக்கடி வாக்குவாதமும் பேச்சுவார்த்தையும் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையா? அப்படி மந்திரங்கள் நடக்கவில்லை. ஆனா இது வந்து எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டா, ஒரு பிள்ளைகளுடைய கிரக நிலைகள் சரியில்லாம பெற்றோர்களுக்கு இந்த நிலை நடக்கணுங்கிற ஒரு விதி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அவசியம் இல்லாம நம்ம தகுதிக்கு தகுந்தால் போல நம்ம பணத்தை கொஞ்சம் அடுத்த விட்ட இழந்து கொஞ்சம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பார்த்தோமா?
அதை நம்ம பெற்று தரணும், கடனை தீர்த்து தரணும். வேற என்ன வேணும்? பூ அள்ளி வச்சுட்டேன், கல்யாணம் நடந்தாச்சு, சந்தோஷமா இரு, பணமும் தானே, வெற்றியும் தானே, நல்லா இருக்கும். தை பிறந்தா வழி பிறக்கும் என் தங்கமே தங்கம். குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும். வீட்டு கடன் மற்றும் அடமான கடன், போட்டு வீடு மற்றும் ஆஸ்பெஸ்டாஸ் வீடுகளுக்கும் லோன் வழங்கப்படும். கட்டிட தொழிலாளி, பால் மாடு வைத்திருப்போர், கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும். பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும். கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும். பிளான் அப்ரூவல் தேவையில்லை, ஐடி தேவையில்லை, வருமான சான்று தேவையில்லை. தென்காசியிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும். மேலும் தொடர்புக்கு 8248949060.